நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் அருகே ஸ்ரீ லட்சுமி லோகநாதன் இல்லத்தில் சுயம்புவாக தோன்றிய ஸ்ரீ ஓம்காரம் காளியம்மன் ஆலய மண்டல பூஜை விழா மற்றும் 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. முன்னதாக யாகசாலைகள் அமைத்து 108 ஓம திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஸ்ரீ ஓம்காரம் காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து மண்டல பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிற்கு ஆலய ஸ்தாபர்கள் இந்துமதி ஏற்பாடு செய்திருந்தார். இதில் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர். எல்லாருக்கும் வணக்கம். ஆற்காடு பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் வில்லேஜில் லட்சுமி லோகநாதன் இல்லத்தில் ஸ்ரீ சுயம்பு ஓம்கார காளியம்மன் அவதரிச்சிருக்காங்க. சுயம்பா வந்திருக்காங்க. 2022 அம்பாள் வந்து சுயம்பா காட்சி கொடுத்தாங்க. சிவலிங்கமா வேப்ப மரத்தில் நந்தியாவும் சிவலிங்கமாவும் காட்சி கொடுத்தாங்க. அம்பாள் 10 மணிக்காவும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் வந்து அம்பாளை வழிபட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்பாளை வந்து பரிபூர்ணமாக வழிபடுங்க. எல்லா நல்லதும் நமக்கு எல்லாரும் நல்லது நடக்கட்டும். இன்னைக்கு 16/4/2025 இன்னைக்கு மண்டல பூஜை அம்மாவோடது நிறைவடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அமாவாசை பூஜை, பௌர்ணமி யாகம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் வந்து அம்பாளோட அருள் பெறணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரோட நோய் நொடி தீர்ந்து போகணும். கஷ்டங்கள் தீரணும், மறையணும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் அம்மாவோட பூஜை இன்னைக்கு நாங்கள் வெளியிட்டோம். எல்லாரும் வந்து நல்லபடியாக கலந்துக்கோங்க. எல்லாரும் நம்ம நல்லா இருக்கலாம்.